வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தக்காளி ரசம் கோயம்புத்தூர் பக்கம் செய்வோம் நாங்கள்லாம். அந்த தக்காளி ரசம் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி வச்சு நான் பண்ணுறேன். ஒரு 150 கிராம்னு வச்சுக்கோங்க, 50 கிராம்னு வச்சுக்கோங்க. 150 கிராம் தக்காளி எடுத்து அதில் உப்பு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். அது கூட மஞ்சளும் புளி ஒரு 3 தக்காளினா ஒரு சின்ன பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு போட்டுக்கலாம். தண்ணி மூழ்கிற அளவுக்கு நல்லா, அதாவது அந்த 3 தக்காளியும் அந்த புளியும் எல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அந்த தோல் எடுக்கிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும். அந்த எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த அதுக்கு நம்ம அது கூட சேர்த்துக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, நான் போடுற அளவுக்கு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கு. இந்த அளவுக்கு அரைச்சிட்டு அது கூட ஒரு 8 பல், மீடியம் சைஸுன்றதுனால ஒரு 8 பல் அளவுக்கு வெள்ளைப்பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கிறேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தனியாக. இப்போ நம்ம வேக வச்சுருந்தது ஆறிடுச்சு. அதில் இருக்கிற தக்காளியில் இருக்கிற தோலெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி அந்த தோலையெல்லாம் பிரித்து எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த தக்காளியையும் அந்த வேக வச்ச புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ பேனை வச்சுட்டு அதில் அளவாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும். நெய்யில் தாளித்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது எப்போயுமே ரசம். இப்போ காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை, ஒரே ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 2 வரமிளகாய் சேர்த்து நம்ம தாளிக்கிறதுக்கு வதக்கிக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருந்ததை எடுத்து எல்லாத்தையுமே நீட்டாக கரைச்சிட்டு உள்ளே இருக்கிற அந்த புளி சக்கை, தக்காளி சக்கை எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி தாளித்து விட்டுட்டு அந்த கரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிடலாம். இது ஒரு 2 நாள் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா கூட கெடவே கெடாது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வெளியில் வச்சாவே கெடாது. நல்லா உடம்பு சரியில்லாதவங்க கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க சாப்பிட்றதுக்கு கூட கெடவே கெடாது 2 நாளைக்கு. இப்போ நம்ம சீரக மிளகெல்லாம் அடித்து வச்சுருந்தோம் இல்லைங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இது கொதி வந்தோடனேவே இறக்கிடணும். நுரக்கட்டி கொதி வந்தோடனேவே இறக்கிடணும். இப்போது நம்ம கொத்தமல்லி தலையும் தூவிடலாம். நல்லா நுரக்கட்டி வரும். அப்படியே பபிள் வந்தோடனேவே இறக்கிடலாம். நீங்கள் இது வரைக்கும் சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எதிர்பார்க்குற லைக் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டிஷ் வேணும்னாலும் சொல்லுங்கள். இப்போ நுர வந்துருச்சு, கொதியும் வந்துருச்சு. இப்போ நம்ம லைட்டாக வருது பாருங்கள். ரசத்தை எப்பவுமே ரொம்ப கொதிக்க கொடுக்கூடாது. இப்போ நம்ம ரசம் ரெடி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.